मिंके 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 कावाले काले இன்னும் லோக ஏப்ஸ போட்டு தள்ளவர் ஆர்மியை சமாளிக்க சீசர் என்ன பண்ண போகுது? இதனால ஏப் சாம்ராஜ்யத்துக்கு என்ன ஆச்சு? சீசர் வெற்றி பெறுமானு வெறித்தனமான சிஜி ஒர்க்ல முரட்டுத்தனமான கதைக்களத்தோட ஃபுல் கட்டி கட்டி ஒரு குட்டி தூக்கம் தூங்குற போல இருக்குது. வச்சிருக்கிற தகவல் மிலிட்டரி பேஸ்க்கு வந்ததும் ஏப்ஸ் அழிக்க இறக்கமே இல்லாத கொலனல் வெஸ்லி தலைமையில ஒரு படை அனுப்புனாங்க. ரெண்டு இனத்துக்கும் 2 வருஷமா யுத்தம் நடக்க சீசர் அவங்க பிடியில சிக்காம காடுகள்ல தப்பிச்சு பதுங்கி இருக்கு. அதை தேடி ஆர்மி சோல்ஜர்ஸ் காடுகள்ல ஒரு இடம் விடாம தேடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உதவியா சில குரங்குகள் இருக்கு. என்னடா துரோகிகள் மனித இனத்துல மட்டும்தான் இருக்குன்னு பார்த்தா மனிதர்களுக்கு மூதாதையர்களா இருந்த குரங்குங்க மத்தியிலையும் தான் இருக்கு. கோபாக்கு உண்மையான தொண்டர்களா அதோட தலைமையில குரங்குகளை கட்டுப்படுத்தி மனிதர்களை அடிமைகளா நடத்தின கும்பலை சேர்ந்த சில குரங்குகள் சீசரால கோபா கொல்லப்பட்டதால ஏப்ஸை ஏத்துக்காம அதுங்களை அழிக்க நினைக்கிற மனிதர்களுக்கு அடிமைகளாவும் குரங்கினத்துக்கு துரோகியாவும் செயல்பட தொடங்குச்சுங்க. அதுங்களை பொதி சுமக்கிற கழுதையா யூஸ் பண்றது மட்டும் இல்லாம போராளி குரங்குகள் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க பயன்படுத்துறாங்க ஆர்மியை சேர்ந்தவங்க. அப்படிதான் இப்ப ஒரு இடத்தை கண்டுபிடிச்சு அது பேஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணதும் தடம் தெரியாம அழிக்க சொன்ன கொலனல் உத்தரவின்படி கண்மூடித்தனமான தாக்குதல் ஆரம்பிக்கிறாங்க. பதிலுக்கு குரங்குகளும் தாக்க ஆரம்பிக்க கூட்டத்துல ஒண்ணு மட்டும் தாக்குதலை பத்தி துப்பு கொடுக்க தப்பிச்சு போகுது. அதோட அழுகுரலை கேட்டு குதிரைப்படை குரங்குங்க வெறித்தனமான தாக்குதலுக்கு வேகமா எல்லையை நோக்கி வருதுங்க. யுத்தம் நடக்கிற இடத்துல மனிதர்கள் மிருகமா மாறி இறக்கமே இல்லாம குரங்குகளை கொண்டு சாத்திட்டு இருக்க தன்னோட இனத்தை சேர்ந்தவங்க துடி துடிச்சு சாவறதை இறுக்கமான மனசோட பாக்குது துரோகி குரங்கு. இப்படி மனிதர்கள் கை ஓங்கி இருந்த யுத்தத்துல புகை குண்டுகளை வீசி சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாத மாதிரி புகை மூட்டத்தை உருவாக்கி சைலண்டா அம்புகளை ஏவி சம்பவம் பண்ணுதுங்க குரங்கு படைகள். அதுல ஆர்மியை சேர்ந்த பல பேர் இறந்து போக பொழைச்சி இருந்த பிரீச்சர் என்றவர் மட்டும் கொலனலுக்கு சம்பவத்தை எடுத்து என்னப்பா எங்க வீட்டுல காப்பியே போட்டுட்டாங்க, இன்னும் நீ தழுவே போடாம இருக்க. நீ செத்தாலும் பரவாயில்ல, சுத்து போட்ட குரங்குங்களை முடிஞ்ச அளவுக்கு போட்டு தள்ளுன்னு கொலனல் சொல்றாரு. அதுக்குள்ள அவரோட சேர்ந்து மிஞ்சி இருக்கிறவங்களை பிணை கைதியா பிடிச்சிடுதுங்க குரங்குங்க. அப்போ அடிபட்ட குரங்குகள் மத்தியில ஏப்ஸ் மன்னரான சீசர் நடந்து வர வழியில இருந்தாலும் ஒட்டுமொத்த ஏப்ஸும் அதுக்கு மரியாதை கொடுத்து ஒதுங்கி நிக்குதுங்க. பிரஜைகளோட பரிதாபங்களை பார்த்த சீசர் கட்டுப்படுத்த முடியாத கோபத்தை கண்ணுல காட்டினாலும் அரசருக்கான அமைதியை கட்டி காக்குது. அப்போ சிக்கனவங்களோட பயத்தை கண்ணுல பார்த்தாலும் தலை நிமிந்து பார்க்க தைரியம் இல்லாத துரோகி குரங்க வெறுப்பா பாக்குது சீசர். அங்க வந்த மொரிஸ் நடந்த யுத்தத்துல 63 குரங்குங்க இறந்து போச்சுன்னு தகவல் சொல்லுது. அதை கேட்ட சீசர் மனசளவுல வருத்தப்பட, நீதான சீசர், உன்னதான் பல நாளா தேடிட்டு இருந்தோம், நீ இறந்துட்டதா தகவல் பரவனாலும் அதை உறுதி செய்ய கொலனல் பிடிவாதமா தேடுதல் பணியை திறம்பட செய்ய எங்களை அனுப்புனாருன்னு பிரீச்சர் சொல்றாரு. இதுகிட்ட என்னடா விளக்கம் கொடுத்துட்டு இருக்க, எப்படியும் நம்மள போட்டு தள்ள போதுங்கன்னு ஒரு ஆர்மி ஆபீசர் சொல்ல அமைதியா அவர்கிட்ட, இந்த யுத்தத்தை தொடங்குனது நான் இல்ல, அதை ஆரம்பிச்சு வச்ச குரங்கு இப்ப உயிரோட இல்ல, அது பேரு கோபா, நான் தான் என் கையால் அதை கொன்னேன், இப்ப நான் சண்டை போடுறது ஏப்ஸோட பாதுகாப்புக்காக தானே சீசர் விளக்கம் தருது. அப்படியா விஷயம்? அப்புறம் ஏன் உங்க இனத்தை சேர்ந்த 10 குரங்குங்க எங்க கூட வேலை செய்யுதுன்னு ஆர்மியால கேட்க, இதுங்க கோபாவோட கூட்டாளிங்க, அதோட சேர்ந்து என்ன போட்டு தள்ள பாத்துச்சுங்க, நான் பொழைச்சுக்கிட்டதால கூட்டத்துல இருந்தா குமுறிடுவோம்னு பயந்து போய் தான் உங்களுக்கு அடிமையா வேலை செய்யுதுன்னு சீசர் சொல்லும் போது, உன்னை பார்த்து எனக்கு எந்த பயமும் இல்ல, நீதான் அந்த கொலனலை பார்த்து பயப்படணும், எத்தனை நாளைக்கு இந்த அடர்ந்த மரங்கள் உங்களை காப்பாத்தும்னு நினைக்கிற, அவன் மிருகத்தை விட மோசமானவன், உன்னை போட்டு தள்ளிட்டு உன் குரங்கு கூட்டத்துல ஒண்ணுத்த மிச்சம் விடாம சம்பவம் செய்யதான் காத்துட்டு இருக்கான் பாத்துக்கோன்னு துரோகி குரங்கு சொன்னதும் அது மூஞ்சிலேயே ராக்கெட் ஒண்ணு வச்சு வென்று என்ற வெள்ள குரங்கு பொறுப்புல அந்த துரோகிய சீசர் உத்தரவின்படி தனியா அனுப்பி வைக்குது. இவனுங்களை என்ன பண்றதுன்னு தளபதி லூக்கா குரங்கு கேட்க, 4 பேரையும் எதுவும் பண்ணாம குதிரையில ஏத்தி விட்டு உங்க கொலனல் கிட்ட சொல்லு, எங்களை வாழ விட்டா எந்த உயிரும் பலியாகணும்னு அவசியம் இருக்காதுன்னு மெசேஜ் அனுப்பி வைக்குது சீசர். இவனுங்க அந்த கொலனல் கிட்ட சொல்லுவாங்களான்னு எதிர்பார்க்கறியான்னு மொரிஸ் கேட்க, அவனுங்களை எதுவும் பண்ணாம அனுப்பிச்சதை வச்சு நாம மிருகங்க இல்லன்னு கொஞ்சமாவது யோசிப்பான்ல அந்த கொலனல்னு சொல்லுது சீசர். அப்ப விண்டர் பீடில இருந்த சாப்பிட்டு முடிச்சிட்டு தட்டு எடுத்து போட்டா சீக்கிரமா கழுவிட்டு போவல்ல, நீ வேற போமா, அவரே பசியில சுருகி போய்கிறாரு. துரோகி குரங்கு அதை தாக்கி தப்பிச்சு போயிடுச்சுன்னு ரத்தம் வழியே வந்து சொல்லுது. அதை கேட்ட சீசர் செம்ம கடுப்பாவுது. அங்க இருக்கிற அருவி பக்கத்துல அரசவை அமைச்சு அமைதியான முறையில அடிபட்ட குரங்குகளோட ஆட்சி நடத்துற சீசர் மனிதர்கள் மேல கோபாக்கு இருந்த வெறுப்பு என்னால ஏன் முதல்லயே புரிஞ்சுக்க முடியாம போச்சுன்னு மொரிஸ் கிட்ட சொல்ல, யாராலையும் அதோட மனசுல எந்த அளவுக்கு வெறுப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியாதுன்னு மொரிஸ் சொல்லும் போது குரங்குகள் அவசர ஒளியை எழுப்புனதும்
எல்லாம் அட்டாக் மோட்ல ரெடியா நிக்க குதிரையில வந்தது இளவரச குரங்கான ப்ளூ ஐஸும் துணைக்கு போன ராக்கெட்னு தெரிஞ்சதும் சீசர் அவங்கள அன்போட வரவேற்குது. இதுங்கள சீசர் ஏதோ திட்டத்தோட தான் பயணம் பண்ண அனுப்பி வச்சிருக்காரு. ப்ளூ ஐஸ பார்த்த அம்மா குரங்கு ஆனந்தமடைய அதுக்கு தம்பியான கார்னீலியஸ காட்டுது சீசர். அது மட்டும் இல்லாம ப்ளூ ஐஸோட காதலியான லேக்கு குரங்க பார்த்ததும் பல நாள் பிரிஞ்சதால பாசமா தழுவுது. ஒரு வழியா பயணத்தோட வெற்றியை பத்தி ப்ளூ ஐஸ் அரசவைய கூட்டி விளக்க ஆரம்பிக்குது. இந்த மலையை தாண்டி போனா வர பாலைவனத்தை கடந்தோம்னா மனிதர்களால நமக்கு எந்த ஆபத்தும் வர முடியாதபடி தப்பிச்சிடலாம்னு சொல்லுது. அதை கேட்ட வின்டர் உடனே கிளம்பலாம்னு தகராறு பண்ண சீசர் எழுந்து நின்னதும் அடங்கி போய் உட்காந்துட்டு ஒரு நாளை போல செத்து பொழைக்கிற நம்மளோட கஷ்டம் என்னன்னு உன் பிள்ளைக்கு தெரியாதுன்னு வின்டர் சொல்லுது. உன் பயம் என்னன்னு எனக்கு புரியுது, ஆனா திட்டம் இல்லாம நம்மளால தப்பிக்க முடியாதுன்னு சொல்லுது ப்ளூ ஐஸ். 2 பேரு போயிட்டு வந்தது விஷயம் இல்ல, ஒட்டுமொத்த குரங்கையும் பாதுகாப்பா கூட்டிட்டு போறதுதான் ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கான வழியை நாம தான் கண்டுபிடிச்சாகணும். அதான் சொல்றேன், என்னைக்கும் எப்பவும் ஏப்ஸ் ஒற்றுமையா இருந்தா மட்டும்தான் வலிமையா இருக்க முடியும்னு சொல்லி சீசர் எல்லா குரங்குகளையும் உற்சாகப்படுத்துது. அன்னைக்கு நைட்டு எல்லாம் தூங்கி இருக்க அருவில இருந்து ஆர்மி ஆளுங்க இறங்கி வர்றத பார்த்த சீசர் அமைதியா தூங்குற யாரையும் எழுப்பாம வந்த ப்ளூ ஐஸ் கிட்ட குடும்பத்தை பாத்துக்கிற பொறுப்பை ஒப்படைச்சிட்டு வரவங்களை சமாளிக்க சீசர் கிளம்பி போகுது. இன்னொரு பக்கம் அவருக்கு சுருகுற கோவம் வரும்போது ஆளுங்க பதுங்கி ஏரியாக்குள்ள வராங்க. சீசர் தளபதியான லூக்காவை காவலுக்கு இருக்க குரங்குகளை ஒண்ணு திரட்ட சொல்லுது. அப்ப மேல வந்த ஒரு ஆர்மியால ப்ளூ ஐஸ் மட்டையாக்க அது பின்னாடி இருந்து ஒரு ஆளு பொறி வச்சு காத்துட்டு இருந்த மாதிரி பக்காவா குறி வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் ராக்கெட் ஒரு ஆர்மியால மட்டையாக்க அவருக்கு கொலனல் குரங்கு அரசனை கொன்னாச்சு, தப்பிக்கிற வழியை பாருங்கன்னு சொல்றதை கேட்ட சீசர் என்னன்னு புரியாம மேல வந்து பார்த்தா கொலனல் தப்பிச்சு நிக்கும் போது பக்கத்துல ப்ளூ ஐஸ் அம்மா குரங்கு கூட பொணமா கிடக்கிறத பார்த்த சீசர் கோபத்தோட உச்சிக்கு போகுது. அதை பார்த்து அரசர் இன்னும் சாகலன்னு புரிஞ்ச கொலனல் சீசரை சுட ஆரம்பிக்கிறாரு. அதுல இருந்து தப்பிச்சு பதுங்குது சீசர். அப்ப மத்த குரங்குகளா வரத பார்த்த கொலனல் கைத்த பிடிச்சு தப்பிச்சு போக வெறித்தனமான கோபத்துல பாஞ்ச சீசர் கைத்த பிடிச்சு மேல ஏறி கழுத்தை நெரிக்கலாம்னு வருது. உடனே கொலனல் உசாராகி கைத்த அறுத்து சீசரை அருவில தள்ளுறாரு. தண்ணியில விழுந்த சீசர் பாறைய பிடிச்சு பாதுகாப்பா இருந்தாலும் பையனையும் மனைவியையும் கொன்னுட்டு கண்ணு முன்னாடி தப்பிச்சு போற கொலனல ஒண்ணும் பண்ண முடியாம போச்சேன்னு வெறுப்படையுது. அங்க இருந்து மேல வந்து லூக்கா மொரிஸ் ராக்கெட்டை கூப்பிட்டு நிலவரத்தை கேட்டதும் எப்பா வின்டரை காணோம்பா, அதுவும் பயத்துல துரோகியா மாறிடுச்சு போலப்பான்னு லூக்கா சொல்லுது. அதை விடுங்க, கார்னீலியஸ கண்டுபிடிக்கிற வழியை பாருங்கன்னு அனுப்பி வைக்குது சீசர். குடும்பத்தை கொண்ட தோட்டாவை எடுத்து பார்த்த சீசர் முன்னாடி பதுங்கியிருந்த கடைக்குட்டி கார்னீலியஸ் பீதிலேயே வர அதை பார்த்த சீசர் இனிமே உனக்கு ஆபத்து இல்லைன்னு அன்போட தழுவுது. அடுத்த நாள் எல்லா குரங்குகளையும் ஏரியாவை காலி பண்ண வச்சு ப்ளூ ஐஸ் கண்டுபிடிச்ச இடத்துக்கு அனுப்பி வைக்க ரெடியா இருக்கப்போ ப்ளூ ஐஸோட காதலியான லேக் கிட்ட கார்னீலியஸ நான் திரும்பி வர வரைக்கும் பத்திரமா பாத்துக்கோன்னு ஒப்படைக்குது சீசர். நீங்க வரலையான்னு லேக்கி கேட்க நான் வரல, நீங்க அதிகமா இருக்குது. பிபி அதிகமானா சூடாயி ரத்தம் வரப்பா கிளம்புங்கன்னு சொன்ன சீசர் கிட்ட அவங்களை எதிர்த்து தனியா சண்டை போட போறியான்னு மொரிஸ் கேக்குது. எனக்கு அந்த கொலனல் தான் தேவை, அவனை தேடிதான் போறேன்னு சொல்லுது சீசர். நீ தானே எங்களை வழி நடத்தணும்னு மொரிஸ் சொல்ல நான் அந்த கொலனலை கண்டுபிடிச்சா ஆர்மி என்ன தேடி வருவாங்க, அந்த கேப்ல நீங்க தப்பிச்சு போலாம்னு சொல்லிட்டு தனியா போராட கிளம்புது சீசர். மத்த குரங்குகள்லாம் காவல் குரங்குகளோட பாதுகாப்புல பயணத்தை ஆரம்பிக்குதுங்க. அப்ப தனியா போன சீசருக்கு துணையா மொரிஸ் லூக்கா ராக்கெட் வருதுங்க. சீசர் கிட்ட ஆர்மி கேம்ப அப்பப்ப மாத்திட்டு இருப்பானுங்க. நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு லூக்கா சொல்ல உனக்கு துணையா நானும் வரேன், எனக்கும் புள்ளையை இழந்த வழி என்னன்னு புரியும்னு ராக்கெட் சொல்லுது. இந்த பயணத்துல நான் திரும்ப வராம கூட போலாம்னு சீசர் சொல்லும் போது அதை நடக்காம பாத்துக்கதான் நான் வந்திருக்கேன்னு சொல்லுது மொரிஸ். இதுங்களை தடுக்க முடியாதுன்னு புரிஞ்ச சீசர் தடை சொல்லாம கூட கூட்டிட்டு போகுது. அப்போ லூக்கா தகவல் படி ஆர்மி ஆளுங்க இருக்க இடத்துக்கு வந்து சேர அங்க யாரும் இல்லன்னதும் சீசர் மத்த குரங்குகளை சுத்தி தேட சொல்லிட்டு முன்னாடி போகுது. அப்ப விறகு கட்டைங்களை பொறுக்கிட்டு வந்த ஒரு ஆளு குரங்குகளை பார்த்ததும் நான் கையில இருக்கிற விறகு மட்டும் கீழே போட்டுடுறேன்னு சொல்லி கட்டைங்களை கீழே போட்டு துப்பாக்கியை எடுத்து சுடுறதுக்கு முன்னாடி சீசர் அவரை போட்டு தள்ளிடுது. அதை பார்த்த 3 குரங்குகளும் இறக்க குணம் நிறைஞ்ச சீசர் கண்ணுல கொலவெறி மட்டும் கொடூரமா பத்தி ஏறி இருந்த புரிஞ்சுக்குதுங்க. அங்க இருக்க வீட்டுக்குள்ள எதனா இருக்கான்னு தேடி பார்க்க போக அங்க ஒரு சின்ன பொண்ணு இருக்கிறது தெரியாம துப்பாக்கியை நீட்டின சீசரை தடுத்து மொரிஸ் அந்த பொண்ணு அக்கறையா பாத்துக்குது. அந்த சின்ன பொண்ணுக்கு தீராவியாதியும் கூட சேர்ந்து பேசுற திறன் இல்லாதது தெரிஞ்சதும் வந்துருச்சுப்பா சரவண தம்பி வந்துருச்சுப்பா. சீசர் கும்பல் கிளம்பும் போது அந்த பொண்ணுக்கு துணையா இருந்த ஆளை போட்டு தள்ளினதால தனியா அவளால இங்க பொழைச்சிருக்க முடியாதுன்னு சொன்ன மொரிஸ் சீசர் கிட்ட அவளையும் கூட்டிட்டு போலாம்னு சொல்லுது. அத சீசர் தடுத்தாலும் அவ இல்லாம என்னால எங்கேயும் வர முடியாதுன்னு மொரிஸ் பிடிவாதம் பண்ணி போராட்ட பயணத்துக்கு சின்ன பொண்ணை கூட்டிட்டு வருது. என்ன இருந்தாலும் சீசர் அந்த பொண்ணு வெறுப்போட பார்த்துட்டு தான் பயணத்தை கண்டினியூ பண்ணுது. ஒரு வழியா ஆர்மி தங்கி
தங்கி இருக்கிற இடத்துக்கு வந்து சேர தூரத்துல இருந்து வாட்சா விடும்போது அடிமைகளா வச்சிருக்கிற குரங்குகள் கூட வின்டர் இருக்கிறத பார்த்த சீசர் யாரு கண்ணுக்கும் படாம கேம்புக்குள்ள பூந்து பாத்திரம் கழுவ வந்த வின்டரை சுட்டு போட்டு கொலனல் எங்கன்னு கேக்குது. பீதிலே இருக்க வின்டர் கொலனல் இங்க இல்ல, உதவிக்கு வர சோல்ஜர்ஸ பார்டர்ல மீட் பண்ண போயிருக்காரு. இங்க இருக்கிற ஆர்மி எல்லாரும் அவங்க கூட ஒண்ணு சேர்ந்து ஏற்றே இல்லாதபடி செய்ய போர் தொடுக்க ரெடி ஆவறாங்க. நாம பிடிச்ச துரோகி குரங்கு நீ தங்கி இருக்கிற இடத்த சொன்னா கொலனல் என்ன கொல்ல மாட்டாருன்னு வாக்குறுதி வாங்கி கொடுத்துச்சு. அதனாலதான் நம்ம இடத்த பத்தி அவங்களுக்கு சொன்னேன். தயவு செய்து என்ன மன்னிச்சிட்டுன்னு கேட்ட வின்டர் கிட்ட என் மனைவியும் என் பையனையும் கொன்னுட்டாங்க, அதுக்கு மன்னிப்பு பதிலாகுமான ஆக்ரோஷத்துக்கு அளவே இல்லாம சீசர் வெறுப்படையும் போது வெளியே வந்து நின்ன 2 ஆர்மி ஆபீசரை துணைக்கு கூப்பிட வின்டர் முயற்சி செய்யும் போது அது மூஞ்சிலேயே சீசர் ஒண்ணு வைக்க லூகாவும் ராக்கெட்டும் அதை பொத்துனாப்புல படுக்க வைக்குதுங்க. அதை கத்த விடாம சீசர் கழுத்தை பிடிச்சு நெரிக்கும் போது வின்டர் இறந்து போகுது. அங்க இருந்து சத்தமே இல்லாம கொஞ்ச தூரம் தள்ளி கேம்ப் போடுதுங்க சீசர் கும்பல். இப்போ என்ன பண்ணலாம்னு மொரி சீசர் கிட்ட கேட்க அத பத்தி காதுல வாங்காம தண்ணி குடிச்ச சீசர் கேம்ப் ஃபயர் நடுவுல கோபாவை பார்த்து அதிர்ச்சி அடைய ஏப்ஸ் எப்பவும் இன்னொரு ஏப்ஸ கொல்லாதுன்னு சொன்ன நீயே இப்ப என்ன பண்ணிட்டு வந்திருக்கன்னு ஏளனமா கேக்குறா போல கெட்ட கனவோட கண் விழிக்குது சீசர். மனுஷங்க எல்லாம் கிளம்பிட்டாங்கப்பான்னு மொரி சொன்னதும் அவங்களுக்கு தெரியாம பின்தொடர ஆரம்பிக்கிறாங்க சீசர் கும்பல். பல மைல் தூரம் கடந்து பனி சூழ்ந்த இடத்துக்கு வர மாமா மருமக முத்தம் கொடுத்தா பாத்தியா வந்து சேர ஆர்மியை சேர்ந்தவங்க எதையோ சுட்டு தள்ளுறத தூரத்துல இருந்து பார்த்த சீசர் கும்பல் அவங்க போனதுக்கு அப்புறம் என்னத்தை சுட்டாங்கன்னு பார்த்தா அவனுங்க ட்ரூப்ல இருக்கிற ஆளுங்களையே சுட்டு தள்ளிருக்கானுங்க. என்னடான்னு முகத்துல போட்ட துணியை தூக்கி பார்த்ததும் மூக்குல ரத்தம் வடிஞ்சிருக்க பக்கத்துல இருந்த ஆளோட மூஞ்சையும் பார்க்கலாம்னு துணியை தூக்குனா மனுஷன் உயிரோட தான் இருக்காரு. அதிர்ச்சி அடையாம அவனை போட்டு தள்ள குறி வைக்க வலியில துடிச்சவனை பழி வாங்குற எண்ணத்தோட பார்க்காம பாசத்தோட தூக்குன சீசர் எதுக்காக உங்களை சுட்டாங்கன்னு கேக்குது. அவரால் அதுக்கு பதில் சொல்ல முடியாம தவிக்கிறத பார்த்த மொரிஸ் இந்த பொண்ணை போல இவருக்கும் ஏதோ பாதிப்பு ஏற்பட்டிருக்கு போல, அதான் பொதி சமூக முடியாத ஆளுங்களை போட்டு தள்ளிட்டு போயிருக்கானுங்கன்னு புரிஞ்சுக்குதுங்க. அப்ப துடிச்சிட்டு இருந்த மனுஷனுக்கு வலி விமோச்சனம் தர போட்டு தள்ளுறதுக்கு முன்னாடி மொரிஸ பொண்ணை கூப்பிட்டு தனியா போக சொல்லிட்டு அவரை கருணை கொலை செஞ்சிடுது சீசர். அங்க இருந்து டவர் மேல ஏறி ஆர்மி ஆளுங்க எங்க போயிருக்காங்கன்னு பாக்கும்போது கீழே வந்த மர்ம ஆசாமி குதிரையில இருந்த பொண்ணை போட்டு தள்ளாம துப்பாக்கி எடுத்து பாத்துட்டு இருக்கிறத மேல இருந்த லூக்கா பார்த்து கத்துனதும் குதிரையை எடுத்துட்டு போன மர்ம நபரை துரத்திட்டு போதுங்க சீசர் கும்பல். குதிரையில போறது குரங்குதான அளவுல வச்சுதான் கெஸ் பண்ண முடியுது. யாருன்னு தெரியாம துரத்திட்டு வந்த சீசரை குறி வச்சு சுட முடியாம முன்னேறி போன மர்ம குரங்கு ஒரு வீட்டு முன்னாடி குதிரையை நிறுத்திட்டு உள்ள போயிடுது. அதை பின்தொடர்ந்து வந்த சீசர் கும்பல் துப்பாக்கியை தயாரா வச்சுட்டு உள்ள வருதுங்க. எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாம திருடின துப்பாக்கியும் பைனாக்குலரையும் தூக்கி போட்ட குரங்கு கையை தூக்கிட்டு கெட்ட ஏப்புன்னு சொல்லிட்டு வர இது நம்ம கும்பலை சேர்ந்தது இல்லப்பான்னு ராக்கெட் சொல்லுது. அப்ப பின்னாடி நின்ன பொண்ணை பார்த்த மர்ம குரங்கு கோட்டாவுக்கு அசால்ட்டுக்கு ரெடியான சீசர் கும்பல் மருமக முத்தம் கொடுத்தா பாத்தியா மம்மி மருமக கிஸ் கேட்டியா அதுக்கு குளிர போதுன்னு போத்துறதுக்கு தான் கோட் ஆகுறான்னு சொல்லுது மர்ம குரங்கு. அதோட அன்பு குணத்தை புரிஞ்சுக்கிட்டு என்ன எதுன்னு பொறுமையா உட்காந்து அதோட கதையை கேட்டதும் ஜூல சேர்ந்த குரங்கு கூட்டத்துல ஒன்னா இருந்த மர்ம குரங்கு வைரஸ் பரவ ஆரம்பிச்சு மனிதர்கள் இறந்து போக ஏப்ஸுக்கு அதே வைரஸ் மூலமா மூளையை பயன்படுத்துற திறன் அதிகரிச்சது. ஆனாலும் சில மனிதர்கள் குரங்குகளை இறக்கமே இல்லாம கொலை பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த ஜூல இருக்கிற மொத்த குரங்குகள்ல தப்பிச்சிருக்கிறது நான் மட்டும்தான். மனிதர்கள் பேசுறதை கேட்டு அவங்க பாஷையை கத்துக்கிட்டேன்னு சொன்ன ஜூ குரங்கு பல நாள் தனிமையை போக்க வந்த பங்காளிங்களுக்கு பதுக்கி வச்ச பிஸ்கெட்டை கொண்டு வந்து கொடுத்தது. அதோட கவரை பார்த்த சீசர் கலிபோர்னியா பார்டர்ல இருக்கிற குவாரண்டைன்ல இருந்து வந்திருக்குன்னு புரிஞ்சு எப்படி இந்த பிஸ்கெட் உனக்கு கிடைச்சதுன்னு ஜூ குரங்கு கிட்ட கேட்டதும் ஜூல இருந்து தப்பிச்ச எனக்கு பசிய போக்க உணவை தேடி வந்தப்போ வைரஸால பாதிக்கப்பட்ட மனிதர்களை ஜூல அடைச்சு வச்சிருக்கிற இடத்தை பார்த்தேன். அங்க பெரிய செவரை எழுப்பி தப்பிச்சு போறவங்கள அவங்க இனத்தை சேர்ந்த கெட்ட மனுஷங்களே போட்டு தள்ளினாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அங்க இருக்கிற எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. அதனால நானும் இங்க தப்பிச்சு வந்துட்டேன்னு சொல்லுது ஜூ குரங்கு. அதுதான் பார்டரா இருக்கும் போல, அங்கதான் இப்ப உள்ள ஆர்மி போயிருப்பாங்கன்னு புரிஞ்ச சீசர் ஜூ குரங்கு கிட்ட அங்க போற வழியை கேட்க பனி பெய்யறதால இப்போதைக்கு நாம அங்க போக முடியாது, இங்கேயே தங்குங்கன்னு சொல்லுது ஜூ குரங்கு. அன்னைக்கு நைட்டு எல்லாம் தூங்கிட சீசர் மட்டும் தூங்க முடியாம முழிச்சிட்டு அந்த பொண்ணையே பாக்குது. அத பார்த்த ஜூ குரங்கு அவ யாரு என்னன்னு கேட்க அவளுக்குன்னு யாரும் இல்ல, அதான் எங்க கூட வந்திருக்கான்னு சீசர் சொன்னதும் உனக்கு பசங்க இருக்காங்களான்னு ஜூ குரங்கு கேக்குது. ஒரு புள்ள தீர்த்தம் எங்கடா உயிரோட இருக்கு, பொண்டாட்டியும் பெரிய புள்ளையும் கெட்ட மனுஷனுங்க கொன்னுட்டானுங்கன்னு சொல்லுது சீசர். அதை கேட்ட ஜூ குரங்கு உதவி செய்ய ஒத்துக்குது. அடுத்த நாள் விடிஞ்சதும் பனி சூழ்ந்த இடத்துல பூத்து குலுங்குற பூ மரத்தை பார்த்த பொண்ணு ஆச்சரியப்பட அங்க வந்த முரட்டு லூக்கா அது காதுல பூ வச்சு அழகு பாக்குது. பயணத்துக்கு புறப்பட எல்லாரும் கிளம்பி வர ஜூ குரங்கு மங்கி குள்ளா ஜர்க்கின் எல்லாம் போட்டு ட்ரிப்புக்கு ரெடின்னு கை காட்டுது. அங்க இருந்து பயணத்தை ஆரம்பிச்சதும் சின்ன பொண்ணுக்கு தண்ணி தாகம்னு கேட்க இறக்க குணத்தை இழந்தாலும் சீசர் தண்ணி கொடுக்குது. ஒரு வழியா ஆர்மி கேம்ப் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர அதை வாட்சா விடுறதுக்காக லூக்காவை
கூட்டிட்டு கிட்ட போய் நோட்ட விடும்போது மரத்தை செட் பண்ணி வைக்கிறத பார்த்து என்ன பண்றாங்கன்னு புரியாம இருக்க அதுங்களை அட்டாக் பண்ண வந்த ஆர்மியை சேர்ந்த 2 பேர்ல ஒருத்தர் லூக்காவை தாக்க இன்னொருத்தர் சீசரை குறி வைக்கும் போது ராக்கெட் அவரை தாக்கி சீசரை காப்பாத்துது. லூக்காவை தாக்க வந்த ஆளை போட்டு தள்ளினாலும் அதுல காயம் அடைஞ்சிடுது. அத கைத்தாங்களா தூக்கிட்டு மேல வராங்க சீசரும் ராக்கெட்டும். அத பார்த்த மொரிஸும் சின்ன பொண்ணும் பதறி போய் வந்து பார்க்க லூக்கா இறுதி நொடியை எண்ணிட்டு இருக்கு. இந்த வாட்டியாச்சும் உன்னை காப்பாத்த முடிஞ்சதுன்னு சீசர் கிட்ட சொன்ன லூக்காவை பார்த்த பொண்ணு கண்ணீர் வழிய வச்சு விட்ட பூவை லூக்கா காதுல வச்சு மரியாதை செலுத்துது. இதோட நம்ம பலி எண்ணிக்க முடியட்டும், நம்ம மத்த குரங்குங்க கூட போலாம்னு மொரிஸ் சொல்ல லூக்கா இறந்து போயிருக்கான், இதுக்கு அவனுங்க பதில் சொல்லியே ஆகணும்னு சொல்லுது ராக்கெட். இவனுங்களை பழி தீட்டாகணும்னு சீசர் சொன்னதும் இப்ப நீ கோபா மாதிரி பேசுறேன்னு சொல்லுது மொரிஸ். அதை கேட்டு கடுப்பான சீசர் உங்களை கூட்டிட்டு வந்தது ஏன் தப்பு தான், இது ஏன் சண்டை, நானே பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டு போகுது. ஆத்திரத்துல நிதானத்தை இழந்த என்னடா திரு முடிக்கிறேன், காலையில தீர்த்தத்தோட தானே கோயில் போனேன். சீசர் வெளியில வேகமா கேம்ப நோக்கி வருது. அங்க மரத்தை வச்சு கிராஸ வச்ச இடத்துல ஏப்ஸ் கூட்டத்துக்கு காவலா போன குரங்குகளை கொன்னு அந்த மரத்துல சொருவி வச்சிருக்கிறத பார்த்த சீசர் கலங்கி போய் முன்னாடி வர ஒட்டுமொத்த குரங்குகளையும் கூண்டுல அடைச்சு வச்சிருக்கிறத பார்த்து மனசொடிஞ்சு போகுது. அப்ப கட்டி வச்ச குரங்கு ஒண்ணு உயிரோட முணங்குறத பார்த்த சீசர் கட்டாவுத்தி என்ன ஆச்சுன்னு கேட்க அவனுங்க எங்க இருந்து வந்தானுங்கன்னு தெரியலப்பா, சுத்து போட்டு எல்லாரையும் போட்டு தள்ளவானுங்கன்னு பார்த்தா எங்களை அடிமைகளா யூஸ் பண்ண அந்த குடும்பக்கார குழந்தை திட்டம் போட்டு இங்க கொண்டு வந்துட்டான்னு சொல்லுது. எதுக்காக இங்க கொண்டு வந்தாங்க, என்ன செய்ய சொல்றாங்கன்னு சீசர் கேட்க பதில் சொல்றதுக்குள்ள உயிரை விடுது அடிப்பட்ட குரங்கு. அப்போன்னு பார்த்து சீசர் பின்னாடி வந்த துரோகி குரங்கு சீசரை தாக்கி குழந்தை முன்னாடி போடுது. மயக்க தெளிஞ்ச சீசர் முன்னாடி வரலாற்றுல இருக்கிற 1000 அரசர்களோட கதைகள்ல வர திருப்பு முனை மாதிரி நீ இப்ப சிக்கினது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா, சரி உன் கூட்டத்தை பிடிக்கும் போது உன்னதான் ஆவலா தேடின, அதுங்களை விட்டு எங்க போயிருந்தேன்னு குழந்தை நெக்கலா கேட்க சீசர் அவரை தாக்க வரும்போது கழுத்து சங்கிலியை இழுத்து சீசரை கட்டுப்படுத்துது துரோகி குரங்கு. என்னப்பா உன் ஏப்ஸ காப்பாத்த வந்தியா இல்ல தப்பிச்சு வந்த துரோகி குரங்க கொலை வந்தியான்னு குழந்தை கேட்டதும் நான் உனக்காக தான் வந்தேன்னு சொல்லுது சீசர். எனக்காக வந்தியா, சரி அன்னைக்கு ராத்திரி யார நான் போட்டு தள்ளனேன்னு குழந்தை கேட்க என் பொண்டாட்டி புள்ளையதான் கொன்னேன்னு சொல்லுது சீசர். என்ன மன்னிச்சிருப்பா, உன்னதான் போட்டு தள்ள வந்தேன், சரி அதை விடு, நான் இங்க இருப்பேன்னு உனக்கு எப்படி தெரியும்னு குழந்தை கேட்க எங்களை ஒளிச்சு கட்ட மொத்த படைகளையும் இங்க வர வைக்க போறேன்னு கேள்விப்பட்டேன்னு சொல்லுது சீசர். அதை கேட்ட குழந்தை சிரிச்சிட்டு எதுவும் பேசாம அதை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு கேம்ப்குள்ள போறாரு. சங்கிலியால கட்டின சீசரை துரோகி குரங்கு கேம்ப்ல இன்னாடி அங்க நான் வந்துக்கிறீங்க தீர்த்தம் இருக்குதா இல்லையா இருக்குங்க இரு பைக்ல இருந்து கத்துட்டு வரேன் இழுத்துட்டு வருது. அங்க அடப்பட்டு இருந்த குரங்குங்க அரசரான சீசரை பார்த்தாலும் எந்த ரியாக்ஷனும் இல்லாம இருக்குதுங்க. அப்ப எதிர்கூண்டுல குட்டி குரங்குகளை அடைச்சு வச்சிருக்க அங்க இருந்த சீசரோட கடைக்குட்டியான கொர்னீலியஸ் அப்பாவை பார்த்து கத்த ஆரம்பிக்குது. கடைசி பையனாச்சும் பொழைச்சானேன்னு ஃபீல் பண்ண சீசரை மத்த குரங்குகளோட அடைச்சு வச்சுட்டு போறாங்க ஆர்மி ஆளுங்க. அப்ப சீசரை பார்த்து எந்த குரங்கும் உற்சாகப்படாம அதுக்கு மரியாதையும் தராம ஒதுக்கி வச்சுட்டு ஓய்வெடுக்கிற வேலையை பாக்குதுங்க. என்ன நடக்குதுன்னு புரியாம முழிச்ச சீசர் அங்க இருந்த லேக்க பார்த்து என்ன ஆச்சுன்னு கேக்குது. அதுங்களை மன்னிச்சிடு சீசர், படக்கூடாத கஷ்டத்தை பார்த்து நம்பிக்கை இல்லாம இருக்குதுங்கன்னு சொல்லுது லேக். அப்ப கூண்டுல இருந்த கார்னீலியஸ் அப்பாவை பார்த்து அலற ஆரம்பிக்க என்ன பண்ணி வச்சிருக்கேன் என் எனத்துக்குன்னு ஃபீல் பண்ணுது சீசர். விடிஞ்சதும் கேம்ப்ல இருந்த ஒட்டுமொத்த ஆர்மியும் ஒண்ணு கூடி ஆரம்பமும் நாங்க தான் முடிவும் நாங்க தான் ஆக்ரோஷமா கத்துறத பார்க்க அரமண்டைய சேவ் பண்ணிட்டு வந்த கொலனல் கட்டியால சிலுவையை காட்டினதும் ட்ரூப்ஸ் கலஞ்சி நின்னு கூண்டுல இருந்த குரங்குகளை வேலை செய்ய இழுத்துட்டு போறாங்க. அந்த ஆர்மில சீசர் பொழைச்சு போன அனுப்பின ஆளும் இருக்காரு. அவரை சீசர் பார்த்தாலும் அதை கண்டுக்காத மாதிரி தான் செயல்படுறாரு. பாறைகளை கொண்டு தடுப்பு சுவர் அமைக்கிற வேலையை குரங்குகளை வச்சு செயல்படுத்துறாங்க கொலனல் ஆர்மி. அப்ப சீசர் கிட்ட இங்க வந்ததுல இருந்து சோறு தண்ணி இல்லாம வேலை வாங்குறானுங்கன்னு சொல்லுது லேக். அப்ப அரசர்னு கூட மதிக்காம பாறையை பாஸ் பண்ண சொல்லுது ஒரு ஏப். வேலையை செஞ்சுக்கிட்டே எதுக்காக இந்த செவரை கட்டுறாங்கன்னு சீசர் லேக்கு கிட்ட கேட்க அதை பத்தி தெரியலன்னு சொல்லுது. அப்ப சில குரங்குகள் பசினால வேலையில கவனம் செலுத்த முடியாம செவுத்துல சேதத்தை ஏற்படுத்த துரோகி குரங்கு மூலமா அதுங்களுக்கு சவுக்கடியை தராங்க கொலனல் ஆர்மி. அதை பார்த்த சீசர் கடுப்பாகி அடிக்கிறத நிறுத்துன்னு அதட்டி சொன்னதும் அடிமைத்தனத்தை அழிக்க அரசர் வந்துட்டாருன்னு கையில இருந்த கல்ல கீழே போட்டு எல்லா குரங்கும் ஆரவாரமா கத்த ஆரம்பிக்குதுங்க. அப்ப துரோகி எத்தனை வரானாங்க புள்ள குரங்குங்க மூலமா சீசரையும் ஓஞ்சி போன குரங்கையும் கொண்டு வந்து கொலனல் முன்னாடி மண்டி போட வச்சு சீசரை சதப்பீர அளவுக்கு சாட்டையால அடிக்க வைக்கிறாரு கொலனல். வலியால சீசர் படுத்தாலும் கொலனலோட காலில் விழக்கூடாதுன்னு நெஞ்சு நிமித்தி பார்க்க சீசர் முன்னாடி உட்கார்ந்த கொலனல் எல்லாத்தையும் வேலை செய்ய சொல்லுன்னு கேக்குறாரு. அப்ப ஏப்ஸுக்கு சாப்பாடும் தண்ணியும் தேவைன்னு சீசர் சொல்லுது. அதை கேட்டு அமைதியா எந்திரிச்ச கொலனல் ஓஞ்சி போன குரங்க போட்டு தள்ளிட்டு சீசர் நெத்தில துப்பாக்கியை வச்சு எதுவும் சொல்லாம 5 4 3ன்னு எண்ண ஆரம்பிக்க லேக்கு கஷ்டப்பட்டு கல்ல தூக்கி எல்லா குரங்கையும் வேலை செய்ய சொல்லி சீசர் உயிரை
காப்பாத்துது. எப்படி உருவாக்கின இந்த இனத்தை இப்படி அடிமையா வேலை செய்ய வச்சுட்டாங்களேன்னு கலங்கி போன சீசர் கண்ணுல ரத்த கண்ணீர் வருது. அதை கண்டுக்காம கட்டி போடுங்கன்னு சொல்லிட்டு போறாரு கொலனல். சீசரை வலுக்கட்டாயமா கட்டி போடுறத பைனாகுலர்ல பார்த்த மொரிஸ் கும்பல் என்ன பண்றதுன்னு ராக்கெட் மொரிஸ் கிட்ட கேட்க திட்டம் போட்டுதான் செயல்படணும்னு சொல்லுது மொரிஸ். அன்னைக்கு ராத்திரி கட்டி போட்ட சீசர் முன்னாடி கத்தியோட வந்த துரோகி குரங்கு கிட்ட ஏப்பான உன்ன கழுதன்னு கூப்பிட்டு வேலை வாங்குறானுங்க, அவனுங்க சொல்றது ஆமா ஜாமீனு கேட்டு செயல்படுற பாத்தியா, உனக்கு வெக்கமே இல்லையான்னு சீசர் கேக்குது. அப்ப கையத்தை வெட்டின துரோகி குரங்கு கொலனல் உன்னை பாக்கணும்னு கூப்பிட்டாருன்னு சொல்லுது. சீசரை கொலனல் ரூமுக்கு கொண்டு வர வேலை செய்யும் போது குரலை வசதி பேசினா குறவாலைய நசிக்கிடுவேன்னு கொலனல் மிரட்டுறாரு. அப்போ யுத்தத்துக்காக ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்கிறத பார்த்த சீசர் ஏப்ஸுக்கு தண்ணியும் சாப்பாடும் இல்லனா வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லுது. உன் நிலைமை தெரியாம பேசுறேன்னு கொலனல் சொல்ல, இங்க வரப்போற சோல்ஜர்ஸ் எங்களை தாக்க வரல தானே, அவங்கள சமாளிக்க போர் பயிற்சி எடுத்துட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். அது மட்டும் இல்ல உங்க ஆளுங்களையே நீங்க கொல்றதையும் பார்த்தேன்னு சீசர் சொன்னதும், நீ புத்திசாலின்னு கேள்விப்பட்டேன், ஆனா இப்பதான் புரிஞ்சுக்கிட்டம்பா. சரி என்ன பத்தி என்ன நினைக்கிறேன்னு கொலனல் கேட்க, உனக்கு இறக்கமே இல்லன்னு எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லுது சீசர். என்ன போடதானே இங்க வந்த, உன்கிட்ட கருணை எண்ணம் கொட்டி கிடக்குதா என்னன்னு கொலனல். அத்தைக்கு போக முடியும் போற கேட்க, கருணை குணம் இருந்ததாலதான் உன்னோட ஆளுங்களை கொல்லாம அனுப்பிச்சேன், அதுக்காக தான் என்னோட குடும்பத்தை கொண்டு உன்னோட கொடூர குணத்தை காமிச்சேன்னு சொல்லுது சீசர். இறக்கும் என்னைக்கும் ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். குரங்குகளுக்கு மனிதர்களை போல சிந்திக்க வச்சப்பவே இயற்கை மனிதர்கள் மேல இறக்கம் இல்லாம இன்னைக்கு வரைக்கும் எங்களை கொண்டுட்டு தான் இருக்கு. 10 மாசத்துக்கு முன்னாடி உன்னோட கூட்டத்தை கண்டுபிடிக்க அனுப்பிச்ச ஆர்மி ட்ரூப்ல என்னோட பையனும் இருந்தான். ஒரு நாள் அவனால பேச முடியாம போச்சு, அவனோட குணம் மிருகமா மாற ஆரம்பிச்சது. இது பத்தி எனக்கு தகவல் சொன்ன மேஜரும் அதே போல பாதிக்கப்பட்டாருன்னு செய்தி வந்துச்சு. அப்பதான் இவங்களை கண்காணிச்ச மெடிக்ஸ் மனிதர்களை தாக்கின வைரஸ் வலுப்பெற்று அதோட தாக்கத்தை இந்த மாதிரி செயல்பட துவங்குச்சுன்னு கண்டுபிடிச்சாங்க. இது பரவ ஆரம்பிச்சா மிஞ்சி இருக்கிற மனிதர்களும் மோட்சம் பெற வேண்டியதுதான். இப்ப சொல்லி இறக்க குணத்தை வச்சு என்ன பண்ண முடியும்னு கொலனல் கேட்க, சீசர் பேச முடியாம தகச்சு போய் நிக்குது. இதுக்காக என் புள்ளைய தியாகம் பண்றதுக்கு தயாராகி எனக்கு பிடிச்ச கண்ணால என் ஒரே புள்ளைய குறி வச்சேன். அப்பவும் என் பையன் அப்பா எப்படியாவது என்ன காப்பாத்திட்டு வரான்னு நம்பிக்கையோட பார்த்தான். அது தெரிஞ்சும் அவனை சுட்டு சாவடிச்சேன்னு கொலனல் சொல்ல, சீசர் கண் கலங்குது. இந்த சம்பவத்தால நான் புது மனிதனா உணர ஆரம்பிச்சேன். இந்த புது வைரஸால பாதிக்கப்பட்டவங்களை போட்டு தள்ள சொல்லியும் அவங்களோட உடைமைகளை கொளுத்தி போட சொல்லியும் உத்தரவு கொடுத்தேன். இதை எதிர்த்து கேள்வி கேட்டவங்களை வேற வழி இல்ல உங்க நண்பர்களையும் குடும்பத்தினரையும் தியாகம் செஞ்சாகணும்னு புரிய வச்சேன். ஆனா அதை ஏத்துக்க முடியாம சில பேர் தப்பிச்சு போய் அவங்க குழந்தைங்களோட காடுகள்ல வாழ ஆரம்பிச்சாங்க. சில பேர் என்னோட மேலதிகாரிகளுக்கு இந்த சம்பவத்தை பத்தி போட்டு கொடுத்தாங்க. அவங்க என்னடானா இங்க வந்து என்கிட்டயே இந்த புது வைரஸை நம்ம கட்டுப்படுத்திடலாம், தேவையில்லாம மனிதர்களை கொல்லக்கூடாதுன்னு சர்வமும் அழிஞ்ச உலகத்துல சட்டம் சாரா பேசிட்டு இருந்தானுங்க. ஏண்டா நீங்க புரிஞ்சிக்கவே மாட்டீங்களா? ஏற்கனவே பரவன வைரஸால தான் பல கோடி மனிதர்கள் இறந்து போனாங்க. இதுக்கு மேலையும் பேச்சுவார்த்தை பத்தி பேசுறீங்களேன்னு பேசி புரிய வைக்க வந்தவங்க 4 பேர்ல 3 பேரோட தலையை வெட்டி வீசிட்டு மிஞ்சி இருக்கிற ஒரு ஆளை மட்டும் பேசி திருப்பி அனுப்பிச்சேன். அவனால இன்னைக்கு மிஞ்சி இருக்கிற படைகள் என்ன அழிக்க இங்க வந்துட்டு இருக்காங்க. எந்த இடத்துலதான் ஆயுதங்களை பதுக்கி வச்சிருந்தாங்க. அதான் இங்க என்னோட பேச வச்சு அவங்கள சமாளிக்க சுவரை எழுப்பி சண்டைக்கு தயாரா இருக்கேன். இதுதான் இப்போதைக்கு புனித போர். இதுல நான் தோத்துட்டேன்னா இந்த கிரகத்துல நீங்க மட்டும் தான் இருப்பீங்க. அப்புறம் உன் புள்ளைய கொன்னல, அதுதான் உனக்கு அப்புறம் இந்த குரங்குகளை வழி நடத்தும்னு நீ யோசிச்சு வச்சிருப்பல்ல. அப்ப நான் அதை கொன்னதுல தப்பே இல்லைன்னு கொலனல் சொன்னதும் வெறுப்போட உச்சிக்கு போன சீசர் அவரை அடிச்சே கொள்றதுக்கு தாக்க முயற்சி பண்ண துரோகி குரங்கு சங்கிலியால சீசரை கட்டுப்படுத்திடுது. கீழே விழுந்த கொலனல், என்னப்பா சீரியல் ஹீரோ மாதிரி கோவப்படுற? ஒரு அரசனா யோசிச்சு பாரு, என்னோட செயல்பாடு உனக்கு புரியும். இத சொந்த பகையா நினைச்சு என்ன பழி வாங்க வந்திருக்க. ஒருவேளை என்ன கொண்டு இருந்தா என்னோட ஆர்மி கையில சிக்கின உன்னோட ஏட்ஸ் நிலைமையை பத்தி யோசிச்சியான்னு கேக்குறாரு. இது இப்படி இருக்க வெளியில மொரிஸ் கும்பல் உள்ள போறத பத்தி யோசிக்க அங்க போகாதீங்கன்னு ஜூ குரங்கு தடுக்குது. அப்ப சில ஆர்மி ஆளுங்க வர்றத பார்த்து பாறை பின்னாடி பதுங்க ஜூ குரங்கு பலகைகளை பேத்துட்டு அந்த இடத்துல இருந்த டனல்ல விழுந்துடுது. அதை தூக்கி விட்டு அந்த வழியா உள்ள போலாம்னு முடிவெடுக்குது மொரிஸ் கும்பல். அடுத்த நாள் விடிஞ்சதும் ஏட்ஸ்காக தண்ணியும் தானியமும் கொலனல் உத்தரவின்படி கொண்டு வந்து தராங்க ஆர்மி ஆளுங்க. கட்டி வச்ச சீசர் அதை பார்த்து என்னடா நடக்குதுன்னு கொலனல்ல பார்க்க சாப்பிட்டு தெம்ப வேலை செய்ய சொல்லுன்னு தலையாட்டுறாரு. வேட்டையாடி சாப்பிட்ட ஏப்ஸுக்கு பிச்சை போடுற மாதிரி தானியங்களை வீசினாலும் பசி குடும்ப தாங்காம அதை வாங்கி சாப்பிடுதுங்க. அப்ப லேக்கு குரங்கு மட்டும் எங்க உயிரை காப்பாத்திட்டீங்கன்னு சீசரை பார்த்து நன்றி சொல்லுது. கட்டி போட்ட சீசருக்கு தண்ணி எடுத்துட்டு வந்த துரோகி குரங்கு பார்த்த சீசர் தாகத்தை தணிக்கும்னு வாயை திறந்து வர அடிக்கிற குளிர்ல பகிடி தண்ணிய தலைமையில கொட்டி வெறுப்பேத்தது துரோகி குரங்கு. அன்னைக்கு சாயந்தரம் டன்னல் வழியா கேம்புக்குள்ள போற பாதையை தேடி மொரிஸ் கும்பல் பயணிக்க கூட்டிட்டு வந்த பொண்ணு குரங்கு கூட போகாம மேல போகுது. அதை பார்த்த ஜூ குரங்கு பின்னாடியே போக வெளியே இருக்க சீசரோட நிலைமையை பார்த்து அந்த பொண்ணு வருத்தப்படுறா. கீழே மொரிஸும் ராக்கெட்டும் எங்க இருக்கும்னு தெரியாம நோண்டி வச்ச ஓட்டைய மண்ணை கிளறி மேல பார்க்க கட்டிக்கிட்டு இருக்க செவரு பக்கத்துல குழி உண்டாகுது. மேல சின்ன பொண்ணு ஜூ
என்னடி தீர்த்தத்துல கொத்தமல்லிக்குது? என்னடா குரங்கு சொல்றத கேட்காம எந்த பயமும் இல்லாம கேம்ப நோக்கி போகுது. உள்ள குளிர்ல நடுங்கின சீசர் கண்ணுக்கு கத்தியோட ரத்தம் வழிய கோபா முன்னாடி வர மாதிரி யோசிக்குது. ஒரே அடியா நீ தூங்கிடு, உன்னால எந்த ஏப்பையும் காப்பாத்த முடியாதுன்னு சொல்லுது கோபா. அத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச சீசர் முன்னாடி கொலனலும் துரோகி குரங்கும் நிக்கிறாங்க. அப்போ கைத்த வெட்டி கீழே போட்ட சீசரை பார்த்து நாளைக்கு வரைக்கும் உயிரோட இருந்தா மத்த குரங்குங்க கூட சேர்த்து வேலை பார்க்க விடுங்க, இல்லனா சுட்டு தள்ளுங்கன்னு சொல்லிட்டு போறாரு கொலனல். வெளியே எங்கடா கூட இருந்த 2 டிக்கெட்டை காணோம்னு மேல வந்து பார்த்த மொரிஸ் ராக்கெட் கிட்ட அந்த பொண்ணு உள்ள போயிட்டாப்பான்னு சொல்லுது ஜூ குரங்கு. எதை பத்தியும் கவலைப்படாம உள்ள வந்த சின்ன பொண்ணு சீசர் நிலைமைய பார்த்து வருத்தப்படுது. அதுக்கு தைரியம் தர்றதுக்காக வச்சிருந்த பொம்மையை தூக்கி போடுது சின்ன பொண்ணு. அதால மயக்கத்துல இருந்து எந்திரிச்ச சீசரை பார்த்து தாகமா இருக்கிறத புரிஞ்சு தண்ணி கொடுக்குது சின்ன பொண்ணு. அப்போ எதிர்கூண்டுல இருந்த குரங்குங்க அந்த சின்ன பொண்ணை கூப்பிட்டு அது கையில தானியங்களை கொடுத்து அவங்க அரசருக்கு தர சொல்லி அனுப்புதுங்க. ஆர்மி கேம்புக்கு நடுவுல எந்த ஒரு தடையும் இல்லாம அன்போட சீசருக்கு தானியங்களை கொடுக்கறா சின்ன பொண்ணு. அத வாங்கின சீசர் அவளோட அன்பை புரிஞ்சுக்கிட்டதும் எதிர்க்க இருந்த ஒட்டுமொத்த ஏப்ஸும் ஒற்றுமையா இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாதுன்ற சிம்பலை காட்டி அவங்க மன்னரை உற்சாகப்படுத்துதுங்க. அத பார்த்த சின்ன பொண்ணும் அதே போல கையை காட்டி சந்தோஷப்படுது. இத பார்த்த சீசர் ரொம்ப நாள் கழிச்சு மூஞ்சில சிரிப்பை காட்டுது. அப்போன்னு பார்த்து ஆர்மி ஆளுங்க வர சின்ன பொண்ணை மறைஞ்சு நிக்க சொல்லுது சீசர். பொண்ணு பதுங்கி நின்னதும் வெளியே வேடிக்கை பார்த்த மொரிஸ் கும்பல்ல இத சமாளிக்க நானே களத்துல தொலைச்சுதான்டா இருக்கும். பெருமாள் கோயில ஓவர் கிரவுடு தொலைச்சி தீந்துச்சு, அதான் கொத்தமல்லி போட்டு கொடுத்தாங்க. அதான் சொல்றான்ல புள்ள. ராக்கெட் தானா முன் வந்து சரணடையுது. அங்க வந்த கொலனலும் ஆர்மியும் ராக்கெட் மேல கவனம் செலுத்த துரோகி குரங்கு விட்டு அதை பிடிக்க சொல்றாரு கொலனல். கிட்ட வந்த துரோகிய ராக்கெட் தாக்க ஆரம்பிச்சு கலவரத்தை உண்டாக்குற கேப்ல சின்ன பொண்ணு தப்பிச்சு போயிடுது. துரோகி குரங்கு ராக்கெட்டை பொளந்து எடுக்க கொலனல் தரையில சுட்டு சண்டையை நிறுத்தி இன்னும் எத்தனை குரங்கு வெளியில சுத்திட்டு இருக்குன்னு ராக்கெட் கிட்ட கேட்டு பார்த்துட்டு ஏரியாவை சுத்தி தேடுங்கன்னு சொல்லிட்டு ராக்கெட்டை மத்த ஏப்ஸ் கூட அடைச்சு வைக்க சொல்லிட்டு போறாரு. அதை கேட்ட துரோகி குரங்கு ராக்கெட்டை மிதின்னு மிதிச்சு தள்ளிட்டு கூண்ட சாத்திட்டு போக அடி வாங்கினாலும் சந்தோஷப்பட்ட ராக்கெட் சீசரை பார்த்து இப்பதான் நிம்மதியா இருக்குன்னு சொல்லுது. அதை பார்த்த சீசர் கிட்ட தப்பிச்சு போற வழியை பத்தி நாளைக்கு பேசுவோம்னு சொல்லி அவங்க சிம்பலை காட்டுது ராக்கெட். எழுச்சிக்கான நேரம் வந்துடுச்சுன்னு சீசர் சந்தோஷப்படுது. அடுத்த நாள் விடிஞ்சதும் சீசர் செத்து போச்சான்னு பார்க்க வந்த கொலனல் உயிரோட இருக்கிறத பார்த்துட்டு இத தனியா வேலை செய்ய விடுங்கன்னு சொல்லும்போது அதோட கூண்டுல இருக்கிற பொம்மையை பார்த்துடுறாரு. இது எப்படிப்பா இங்க வந்துச்சுன்னு கேட்ட கொலனல் அதை வேலைக்கு அனுப்புங்கன்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை பார்க்க அதுல சின்ன பொண்ணோட ரத்த கரை இருக்கு. அதை பார்த்துட்டு ஒண்ணும் புரியாம முழிக்கிறாரு கொலனல். வேலை செய்யும் போது குட்டி குரங்குகளையும் பெரிய குரங்குகளையும் அடைச்சு வச்சிருக்கிற அடி அளவை லேக் சீசர் கிட்ட சொல்லுது. அத மொரிஸ் கிட்ட சொல்லுது சீசர். சின்ன பொண்ணை வாட்சா விட சொல்லிட்டு ஜூ குரங்கு கூட்டிட்டு வழியை உண்டாக்க டனலுக்குள்ள போது மொரிஸ். அன்னைக்கு நைட்டு வேலை முடிஞ்சு சீசரை கூண்டுல அடைக்கும் போது இந்த யுத்தம் முடிஞ்சதும் எல்லா ஏப்ஸையும் அந்த கொலனல் போட்டுருவான் தெரியுமான்னு துரோகி குரங்கு சீசர் கிட்ட சொல்லுது. அது தெரிஞ்சும் அவன் கூட இருக்கியே, உன்னை எப்படி காப்பாத்திக்க போறன்னு சீசர் கேட்க என்ன காப்பாத்திக்க எனக்கு தெரியும்னு சொல்லுது துரோகி என்ன பண்ணி வச்சுக்கிறேன் பெருமாளே. உயிர் பொழைச்சு தன்னந்தனியா என்ன பண்ண போறன்னு சீசர் கேட்ட கேள்விக்கு பதில் இல்லாம வெறுப்புல போது துரோகி குரங்கு. ஏப்ஸ் எல்லாம் கூண்டல் அடைச்சிட்டாங்கன்னு அடியில தோண்டிட்டு இருக்க மொரிஸ் கிட்ட சின்ன பொண்ணு சொன்னதும் அதோட தைரியத்தை பாராட்டின மொரிஸ் நீதான் எங்களோட நோவான்னு சொல்லுது. அப்ப ஜூ குரங்கு தோண்டின பழத்தை வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு போக மொரிஸும் சின்ன பொண்ணு அங்க போதுங்க. ஆனா மொரிஸ் தோண்டின இடத்துல தண்ணி வர ஆரம்பிக்குது. அங்க எதனா ஆறு இருக்கும் போல. ஜூ குரங்கு எக்ஸாக்டா தோண்டின இடத்தை கூட்டிட்டு வந்து காட்ட மொரிஸ் கீழே குனிஞ்சு என் மேல ஏறி மேல பாருன்னு சொல்லுது. என்னால முடியாதுன்னு பீதியில சொன்ன ஜூ குரங்க காட்டுத்தனமா கட்டி ஒத்துக்க வைக்குது மொரிஸ். மண்ணை தோண்டி மேல பார்த்த ஜூ குரங்கு முன்னாடி ஆர்மி ஆளு நிக்க அதே வேகத்துல உள்ள பதுங்கி வெளியில இருக்கிற குரங்கு கிட்ட கண்ணை காட்டுது ஜூ குரங்கு. அங்க இருந்து ஆர்மி ஆளுங்க கிளம்பினதும் கூட்டத்துல வந்த ராக்கெட் இதுதான்ப்பா நான் சொன்ன குரங்குன்னு பெருமையா சொல்லுது. மத்த குரங்குங்கெல்லாம் அதுக்கு நன்றி சொல்லி கை கொடுக்க ஷேக் ஹேண்ட் கொடுத்த ஜூ குரங்கு நான் தான்ப்பா பேட் ஏப்னு சொல்லுது. அப்ப மொரிஸ் தோண்டின இடத்துல வந்த தண்ணி டனல் ஃபுல்லா ரொம்ப ஆரம்பிச்சதை பார்த்து அதை அடைச்சு வச்சிடுதுங்க. அதனால குட்டி குரங்குங்க இருக்கிற இடத்துக்கு போற டனல் வழியா தான் தண்ணி வந்துட்டு இருக்குன்னு சீசர் கிட்ட சொல்ல இன்னைக்கு நாம தப்பிச்சு போலனா நடக்க போற யுத்தத்துல தேவையில்லாம நம்மள பலி போட்டுருவானுங்க. அதனால குட்டி குரங்குங்களை தப்பிக்க வைக்க வேற வழியை தேட நினைச்ச சீசர் மேல காவலுக்கு நின்ன ஆர்மியால ராக்கெட் கிட்ட வெறுப்பேத்த சொல்லுது. அதை கேட்டு அவர் தலையில சாணியை வீசி எறியுது. அதனால வெறுப்புல உள்ள வந்த ஆளு யாரு வீசினதுன்னு கேட்டு துப்பாக்கியை காமிச்சு மிரட்ட அவர் மூஞ்சில மறுபடியும் வீசின ராக்கெட் அடுத்த உருண்டையை வச்சுட்டு ரெடியா நிக்குது. அதை சுட்டு தள்ள தயாரான ஆளை லபக்குன்னு தோண்டின பள்ளத்துல இழுத்து மட்டையாக்கின மொரிஸ் சாவி கொத்த மேல போடுது. அவன் துப்பாக்கியை வாங்கின ராக்கெட் சீசர் கிட்ட செயல் இன்னத்துக்கு சாதாரண விஷயத்தை போய் பெருசாக்கி சாதாரண விஷயம் என்ன தீர்த்தத்துல தொலைச்சுக்கு பதிலா கொத்தமல்லிக்குது. சின்ன வயசுல இருந்தே என் பொண்ணுக்கு தான் உன் புள்ளன்னு ஆசை காட்டி வளர்த்துட்டு இப்ப உன் புள்ள பண்ற காரியத்தை பாத்தியா? திட்டத்தை ஆரம்பிக்கலாம்னு சொல்ல கூண்ட திறந்துட்டு வெளியே வந்த சீசரும் ராக்கெட்டும் பதுங்கி போய் குட்டி குரங்குகளோட கூண்ட திறந்து உள்ள வர கார்னேலியஸ் சீசரை பார்த்து அன்போட தழுவுது. அளவில்லா சந்தோஷத்தை அடைஞ்ச சீசர் எல்லா குட்டிங்களையும் மேல போற வயர் மேல ஏற்றி பெரிய குரங்குங்க
குரங்குங்க குண்டுக்கு அனுப்புது. அங்க வந்து எல்லாத்தையும் டன்னல் வழியா அனுப்பி வெளியே போக வச்ச சீசர் கொலனல்ல போட்டு தள்ளாம கிளம்புறது இல்லன்னு முடிவு பண்ணி ராக்கெட்டை மத்த குரங்குங்க கூட போக சொல்லுது. உன்னை விட்டு போக முடியாதுன்னு ராக்கெட் சொல்ல மொரிஸ் சொன்னது சரிதான், கோபாவை போல என்னாலையும் அந்த வெறுப்புணர்வை விட்டு தொலைக்க முடியலன்னு சொல்லுது சீசர். வெளியில குரங்குங்க தப்பிச்சு போக கொலனலை எதிர்த்து வந்த ஆர்மி படைகள் வான்வழி தாக்குதலை ஆரம்பிச்சிடுறாங்க. கொலனலோட உத்தரவை கேட்க சில ஆர்மி ஆளுங்க அவரோட இடத்துக்கு கீழே குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. எங்கயா போனா இந்த மனுஷன், சண்டை ஸ்டார்ட் ஆச்சு ஆளை காணோம்னு அவங்க பேசுறத கேட்ட சீசர் என்ன நடக்குதுன்னு புரியாம முழிக்க ஆர்மி ஆளுங்க கூட போருக்கு போன பிரீச்சர் குரங்குங்க தப்பிச்சு போனதை பாத்துடுறாரு. அப்போ கொலனலை அழிக்க ஒட்டுமொத்த ஆர்மியும் எதிர்த்து வர ரெண்டு கும்பலுக்கும் அதிபயங்கரமான யுத்தம் நடக்குது. என்ன ஆச்சு இந்த கொலனலுக்குன்னு சீசர் மேல வந்து பார்க்க மேம்பட்ட வைரஸால பாதிக்கப்பட்ட சின்ன பொண்ணோட ரத்தம் பட்ட பொம்மையை தொட்ட கொலனலுக்கும் அதோட தாக்கத்தால பாதிக்கப்பட்டு பேசுற திறனும் சிந்திக்கிற திறனும் எழுந்து நடைபெணமா படுத்து கிடக்குறாரு. அவரை சுட்டுத்தள்ள சீசர் வெறியோட வந்து நிக்க அதை எதிர்த்து பேச முடியாம இருக்க கொலனலை பார்த்து எத்து காட்டி அந்த போட்டாரா என்னடா பண்ண பாருங்க அவர் வாட்ஸ்அப் டிபியா என்னடி இது? என் பொண்ணு என்ன பதில் சொல்ல போறா? டேய் கலங்கி போகுது. என்ன கொன்னுடன்னு துப்பாக்கிய தலையில வச்சு காட்டுற கொலனலை கொல்ல வந்த சீசர் ஆறாத வெறுப்ப அரை நொடியில கட்டுப்படுத்தி எதுவும் செய்யாம விட்டுட்டு போகுது. இருந்தாலும் துப்பாக்கியை எடுத்த கொலனல் அவரையே சுட்டு சூசைட் பண்ணிக்கிறாரு. வெளியே விடிய விடிய நடக்கிற தாக்குதல்ல கொலனல் ஆர்மி ஹெலிகாப்டர்ஸ துவம்சம் பண்ண அவங்களுக்கு உதவியா துரோகி குரங்கு செயல்படுது. அப்ப தப்பிச்சு போற குரங்குகளை பார்த்த ஆர்மி ஆளு போனா போகுதுன்னு விடாம அதுங்களை கொல்லணும்ன்ற வெறியில கண்மூடித்தனமா சுட ஆரம்பிக்கிறாரு. அத மேல இருந்து பார்த்த சீசர் அவங்க பக்கத்துல லீக் ஆகிற பெட்ரோல் டேங்க பார்த்து வெடிக்க வைக்க திட்டம் போடுது. அப்போன்னு பார்த்து கொலனலை தேடி மேல வந்த ஆளுங்க கிட்ட சிக்காம வெடிகுண்டுகளை எடுத்துட்டு பத்தி எரியிற கொடியை யூஸ் பண்ணி தரையில லேண்ட் ஆகுது சீசர். அவங்களோட தாக்குதல்ல இருந்து தப்பிச்சு முன்னேறி வர வெளியே குரங்குகளை துவம்சம் பண்றதை இறுக்கமான மனசோட பாக்குது துரோகி குரங்கு. அதுங்களை தெரிக்க விட கிரனேட் லான்ச்சரை ஆர்மி ஆளு கேட்க அதை எடுத்த துரோகி குரங்கு வெடிக்கிற இடத்துல விடாமுயற்சியோட வர சீசரை பார்த்து வாயை பழக்குது. அப்ப சீசர் குண்ட பெட்ரோல் டேங்க்ல போடலாம்னு பின்ன புடுங்கும் போது பிரீச்சர் அதை அம்பால தாக்கிடுறாரு. சொருகுன அம்பா உடைச்ச சீசர் மனித தன்மையை வெளிப்படுத்தி பொழைச்சு போன அனுப்பின பிரீச்சர் இப்போ இறக்கமே இல்லாத மிருகம் மாதிரி சீசரை கொல்ல தயாரா நிக்கும் போது துரோகி குரங்கு மனசு மாறி கிரனேட் லான்ச்சரால அந்த ஆளை தெறிக்க விடுது. என்ன நடக்குதுன்னு புரியாம சீசர் குழம்பி போய் திரும்பி பார்த்தா என்னடி அம்மா மாமா உங்ககிட்ட அப்படியா பழகின? சொல்லுடா செல்லம். நீ ஒண்ணே கடைக்குட்டி சிங்க காத்தி மாதிரி பண்ணாத மாமா. என்ன ஸ்கூல்ல போய் டிராப் பண்ணும்போது வீட்ல இருந்து சீக்கிரம் கிளம்புன்னு சொல்லி துரோகி குரங்கு உண்மையான விசுவாசத்தை குரங்குகளுக்கு காட்டினதால ஆர்மியால அதை சுட்டு சரிய வச்சுட்டு சீசரை குறி வச்சு சுட ஆரம்பிக்கிறாரு. அதுல இருந்து எஸ் ஆகி பின்ன உருவி பெட்ரோல் டேங்க் பக்கம் வெடிகுண்டை தூக்கி வீசுது சீசர். அதனால அந்த இடமே வெடிச்சு சதற கொலனல் ஆர்மி தடம் தெரியாம அழிஞ்சு போறாங்க. கஷ்டப்பட்டு கட்ட வச்ச செவரு செதறி போறத பார்த்த சீசர் சுத்தி ஏற்படுற சேதத்துல சிக்காம அண்டர் கிரவுண்ட் டன்னல் வழியா பூந்து தப்பிச்சிடுது. வெளியே பதுங்கியிருந்த குரங்குகளும் யாரு இந்த சம்பவத்தை செஞ்சாங்கன்னு புரியாம தப்பிச்சு போற வழியை பாக்குதுங்க. அப்போ கொலனலை கொல்ல வந்த ஆர்மி ஆளுங்க போராடாமலே கிடைச்ச வெற்றியை கொண்டாடுறத பதுங்கிருந்து சீசர் பார்த்து எழுந்து நிக்க அங்கிருந்து ஆர்மி ஆளுங்க சீசரை கொல்ல குறி வைக்கும் போது பனிமலைகள் சூழ்ந்த இடத்துல வெடிச்சு சதறின இம்பாக்ட்னால பெரும் பனி சரிவு ஏற்படுது. அதை பார்த்து பதறி போன ஆர்மி ஆளுங்க பின்னங்கால் புடநேல அடிக்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கேப்ல தப்பிச்ச சீசர் மத்த குரங்குங்க பக்கம் வர எல்லா குரங்கும் மரத்து மேல ஏறி தப்பிக்கிற வழியை பாக்குதுங்க. அந்த பனிசரிவினால சண்டைக்கு வந்த மனிதர்கள் எல்லாருமே சமாதியாக்கப்படுறாங்க. சீசர் மட்டும் பனிசரிவுல தலை கொள்ளைக்கு சச்சு தானே விடுவ. என்னடி இது? அது 5ஆம் கிளாஸ்ல படிக்கும் போது பண்ணதெல்லாம் சொல்லுமா? ஐயோ இது என் வீட்டு சொம்பு. சாமர்த்தியமா தப்பிச்சு மரத்து மேல ஏறி உயிர் பழைச்ச ஏப்ஸ் கூட்டத்தை பார்த்து அளவில்லா ஆனந்தத்தை அடையுது. அதை பார்த்த மத்த ஏப்ஸ் எல்லாம் உற்சாகமான கூக்குரல் எழுப்பி அதுங்களோட சந்தோஷத்தை வெளிப்படுத்துதுங்க. அங்க இருந்து ஏப்ஸ் கூட்டத்தை அடிபட்டாலும் வழி நடத்தி ப்ளூ வைஸ் கண்டுபிடிச்ச இடத்துல கொண்டு வந்து சேர்க்குது சீசர். கூட சேர்ந்து குட்டி பொண்ணு வர அது கிட்ட கார்னீலியஸை ஒப்படைச்சு சந்தோஷப்படுது சீசர். தாயனும் நிம்மதியாவும் சுதந்திரமாவும் இருக்கிறத அமைதியா பார்த்த சீசருக்கு அடிப்பட்ட காயத்தை பார்த்த மொரிஸ் கவலைப்பட இது ஒரு விஷயமே இல்ல, ஏப்ஸ் இப்பதான் அதுங்களோட இருப்பிடத்தை அடைஞ்சிருக்கு. நான் வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் ஏப்ஸ் என்னைக்கும் வலிமையோட தான் இருக்கும்னு சீசர் சொல்லுது. அதை கேட்டு கண் கலங்கின மொரிஸையும் குதிச்சு கோயிலுக்கு போல சமூக தண்ணி தானே கார்னிலேசையும் பார்த்த சீசர் மன நிம்மதி அடையுது. அதை பார்த்த மொரிஸ் உன் பிள்ளைக்கு சீசர் யாரு, இந்த கூட்டத்துக்கு அவர் என்ன பண்ணாருன்னு நான் எடுத்து சொல்லுவேன்னு கண்ணீர் வழிய சொல்ல அதை கேட்ட சீசர் மிருகங்களா இருந்து மனித குணத்தை அடைஞ்சி ஏப்ஸ் ஆதிக்கத்தை நிலநாட்டி மறுபடியும் அடிமையாகி இப்ப ஆனந்தமா இருக்கிற கூட்டத்தை பார்த்து இதுக்கு மேல சாதிக்க எதுவும் இல்லைன்னு முடிவு பண்ண சீசர் சந்தோஷ கண்ணீரை சிந்தி இறுதி மூச்சை விட்டு சரிஞ்சு விழுந்து உயிரை விடுது. அரசர் இறந்து போனதை பார்த்த குரங்குகள்லாம் என்ன ஆச்சுன்னு அவர் கிட்ட வர சீசர் வாழை வச்சுட்டு தான் வீழ்ந்து போயிருக்காருன்னு புரிஞ்சுக்குதுங்க. இதோட படம் முடியுது. கடை வச்சு கொடுத்த இந்த அப்பா உனக்கு தெரியல?
திரும்பிக்கிறாருமா